எப்படி நம்முடைய வீட்டை கட்டலாம் என்று சொல்ல விரும்புகின்றேன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். எல்லாரும் நம்ம இன்னைக்கு நினைக்கணும், ஆண்டவரே உங்க அங்கலாய்ப்பு உங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் உலகத்திலே சொல்வதுண்டு, பெண்கள் தான் கடினம், பெண்கள் கட்ட வேண்டும் தான். ஆனால் சில ஏக்கங்கள் நமக்கும் இருக்கு, நமக்கும் சில வலிகள் இருக்கு, நமக்கும் சில வேதனைகள் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ற நினைக்கிறது மாதிரி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தர வேண்டும். என்ன காயங்களோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. This is a great reward. இந்த சூரியனுக்கு கீழே நீ வாழ்கிற நாளில் நீ என்ன பண்ணணும்? மாயான இந்த உலகத்திலே நீ நேசிக்கிற மனைவியோட வாழ்ந்து கொள். உன் வாழ்வை அனுபவி. நீ நேசிக்கிற மனைவி. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், எங்களை தான் நேசிக்கலையே, நேசிச்சா நாங்கள் சந்தோஷமாய் வாழ்வோமே. சண்டைக்காரி, அவள் வீட்டில் நிம்மதியாக வாழ விட மாட்டாள். பெண்ணென்றால் யமன். அவளுடைய வாழ்க்கை என்று சந்தோஷமாய் திருமணம் எல்லாம் கோலாகலமாய் நடக்கும். ஆனால் அதற்கு பின் கமெண்ட் நம்ம கேட்டிருப்போம், இன்னையோட வாழ்க்கை தொலைஞ்சுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. கட்டப்பட்டாச்சு, பூட்டியாச்சு, இனி நம்ம என்ன தொலைக்கிறவர்களா? அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, நீ நேசிக்கிற மனைவியோடே இந்த உலகத்தை, நீ ஜீவ வாழ்வை அனுபவி. நம்ம இன்னைக்கு லேக்கிங், நேசம் குறைந்திருக்கு நிறைய பெண்களுக்கு. அந்த காயம் வடுக்கள் அநேக பெண்களுக்கு உண்டு. நேசிக்கிறது சந்தோஷம்தான். ஒரு வெளியே ஒரு வேஷம் போல மாஸ்க் போட்டு தான் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லார்ட்டையும் கேட்டால் தெரியும் எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க. சந்தோஷமா? ஐ எம் ஃபைன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உள்ளத்தில் தான் தெரியும் எவ்வளவு காயங்கள் என்று. பிரசங்கியின் புஸ்தகம் 5:18 சொல்லுகிறது, இதோ உயிரோடு இருக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நாட்களே கடைசி பாகம் தான் படும் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பூமியிலே வாழும் நாட்களிலே அவன் படும் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பது ஆண்டவருடைய அனுக்கிரகம். ஒன்று, நேசிக்கிற மனைவியோட நாம் நேசிக்கப்பட்ட ஒரு மனைவிகளாய் ஒரு குடும்பத்தில் ஜீவ வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை சேர்ந்து சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு ஆசீர்வாதம், மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நாம் படுகிற பிரயாசத்தில் எல்லாம் அதில் மகிழ்ச்சியாய் இருக்கணும். இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில இருக்க. உலகத்திலே நீங்க கேட்ட ஒரு மனிதனை தெரியும், அம்பானி. மிகவும் பணக்காரன், எவ்வளவாய் திருமணத்தை கோலாகலமாக எடுத்த ஒரு மனிதன் தான் அம்பானி என்று தெரியும். கோடீஸ்வரர், லோகத்தின் கோடீஸ்வரர் இல்லை. ஆனால் அந்த கோடீஸ்வரருடைய மகன்கிட்ட கேட்டார்கள், உங்கள் லைஃப் எப்படி அப்படின்னு. டோன்ட் திங்க் தட் மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளார்ஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் தார்ன்ஸ். மணி அதிகமாக இருக்கு, பணம் அதிகமாக இருக்கு, ஆனா வாழ்க்கை இது பூக்களினால் நிறைந்ததா எனக்கு இல்லை, ஃபுல் ஆஃப் தான்ஸா தான் இருக்கு, முட்களாகத்தான் இருக்கு என்று பணம் நிறைந்ததான ஒரு மனிதன் கோடீஸ்வரன் சொன்னானாம். எங்கே சந்தோஷம்? எப்படி படுகிற பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் நாம் வாழ முடியும்? நானும் பார்க்கிறேன், மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு என்ன வழி?
என்னுடைய தோழிகள் அநேகர் உண்டு. சில தோழிகள் எனக்கு இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், எப்படி நீ நல்லா இருக்கியா? ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அவ சொல்கிறேன், என்ன ஜெயா, எனக்கு உட்காரவே முடியல, ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, என்னால் காரில் எல்லாம் நிறைய நேரம் இந்த உட்காந்து வர முடியாது, போக முடியாது. சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சா? யார் என்ன கவனிக்கிறது? நல்ல படித்தவர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல வேலை வாய்ப்புள்ளவர்கள், என்ன கவனிக்கிறது யாரு? எல்லாம் பிரம்மை என்று சொல்லுகிறார் என்னுடைய கணவன். பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களும் பிரம்மை என்று தான் சொல்லுகிறார்கள். சரி, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், ஏதோ வாழ்க்கை. இன்னொரு தோழி, அவளிடத்தில் கேட்டால் அவள் சொல்கிறாள், நல்ல படித்தவள், பென்ஸ் காரில் போகிறாங்க, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்கு எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையும். மகிழ்ச்சி போல நிறைய சாரி கட்டி, டிஃப்ரெண்டான சாரீஸு, எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லாம் இருக்கின்றது, நாம் செல்கின்றோம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆண்டவருக்குத்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ சொல்லுகிற, நல்ல படித்தவன், நீ என்ன ஏதாவது உனக்கு செய்ய முடியாதா? நீ ஏதாவது வேலை பார்க்க முடியாதா? நீயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, எவ்வளவு வசதிகள் இருக்கு. என்ன ஜெயா, காலையிலே எழும்பி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து, ஒரு டீ கூட நான் படுத்தா கூட எனக்கு சுகமில்லைன்னு சொன்னாலும் நான் தான் டீ கொடுக்கணும். இதுதான் என்னுடைய நிலையாக இருக்கு. சரி, வாழ்க்கை 20s கிட்ட இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி போகும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை. இன்னொரு தோழியிடத்தில் கேட்கின்றேன், நன்றாக இருக்கிறது, மிகவும் லக்ஸூரியஸாக வாழக்கூடியவர்கள், மிகவும் பணக்காரர்கள், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வர்றதை பார்த்தா அவ்வளவு பியூட்டி, அவ்வளவு கம்பீரமாக இருப்பாங்க. என்ன, என் வாழ்க்கை அவசியத்துக்கு மட்டும்தான் நான் வேணும், ஏதாவது தேவைன்னா செய்து கொடுக்கறதுக்கு அவங்க இன்பத்துக்கு வேணும், மற்றபடி என்னை கண்டாலே பிடிக்காது, எப்போதும் சண்டை தான், பிரச்சனை தான். இப்படியே வாழ்க்கை. கைகோர்த்து ஒரு சகோதரி போகின்றாள். எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து கைபிடித்து கொண்டுதான் போகிறார்கள். திடீரென்று பேப்பரில் ஒரு செய்தி, பேராசிரியை மரித்து போனாள், கணவன் தள்ளிவிட்டு கொலை செய்தான் அப்படி என்று. ஆச்சரியமா இருந்தது. பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு விட வருகின்ற போது 2 பேரும் கைபிடித்து தான் வருவார்கள். நிறைய பேர் இன்னைக்கு சரியான, அதாவது ஜஸ்ட் மற்றவர்களை காண்பிக்கிறதற்காக ஜஸ்ட் ஒரு ஷோ வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம். நிறைய பேர் இப்படி இருக்கலாம், ஷோவா நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கைபிடித்து, வீட்டில் கொஞ்சம் அன்பா இருக்கிறவங்களாவது கைபிடிச்சு நடக்க மாட்டாங்க. கைபிடித்து எல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கிறாங்கன்னு நினைக்கணும். வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவங்க ஜஸ்ட் ஒரு, உண்மையில் சொன்னால் அது உண்மை. எத்தனையோ பேரை நான் சொல்ல முடியும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை. ஒரு நாள் நான் என்னுடைய வகுப்புகள் நடத்துகின்ற போது நான் பேசிக்கொண்டே இருக்கின்றது, அவள் கேட்டு, அவள் கவரப்பட்டு, நான் எப்போதும் வேதத்தை டைரக்டாக சொல்லாவிட்டாலும் இன்டைரக்டாக வாழ்க்கை கல்வியை நான் சொல்லி ஆண்டவரை குறித்ததான காரியங்களை சொல்வதுண்டு. என்னிடம் தனியாக வருகின்றாள். தனியாக வந்து பகிர்ந்து கொண்டாள். மேம், நான் வாழ்க்கிறேன்னு நினைக்க. அவள் எப்படி போவாள் என்றால், பைக்கில் தோளின் மேல், கணவன் தோள் மேல் கை வச்சு தான் போவாள். நான் நினச்சேன் இவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இல்லை மேம், ஜஸ்ட் ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாருடைய பார்வைக்கும் போயிட்டுருக்கேன், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னென்ன காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொள்கிறாள். ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளை சொன்னேன். சுருக்கமாக சொல்ல வருகிறேன். என்னை கேட்கின்ற அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலே நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் காயங்களை கட்ட இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஆலோசனை தர இயேசு போதுமானவர். இதுபோல எத்தனையோ பேர் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் இன்னைக்கு நினைச்சேன், நிறைய காரியங்கள் சொல்லலாம், உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுவாங்க, ஏட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாது. என்ன ஆண்டவரே சொல்லுவேன், நான் பிரபலயம் ஒன்றும் கிடையாது ஆலோசனை கொடுக்கறதுக்கு. ஆனால் ஒன்று தெரியும், என் வீட்டை நல்லா கட்டியிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சாட்சியா உங்க முன்னிலையில நான் நிற்க முடியும், தைரியமா நிற்க முடியும். என் கணவனோ என் பிள்ளைகளோ வந்து கேட்க முடியாது, ஏன் நீ இதெல்லாம் சொல்ற, வீட்டில ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க முடியாது. பாஸ்டர் ஒரு கொஸ்டினர் கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை டிக் பண்ணா எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நான் அப்படி பெருசா சொல்ல வரல, நத்திங். அது எப்படி இந்த நிலைக்கு அடைந்தேன் என்பது நான் தொடர்ந்து சொல்ல வருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு காயம் இல்லாதவள் அல்ல, நானும் காயம் இல்லாதவள் அல்ல.
வேதனை இல்லாதவள் அல்ல. எப்படி காயம் கட்டப்பட்டது என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எத்தனை பேர் வேதனையோட வருவார்கள் ஆண்டவரே, இவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? என் மனதுக்குள்ள தோன்றுனது. உனக்கு இதிலெல்லாம் பரிச்சயம் இல்லைன்னு சொன்ன, உனக்கு இருக்கிற பரிச்சயத்தை, தாவீதுக்கு இருந்த பரிச்சயம் என்ன? கூழாங்கல்லு தான் இருந்தது. போதும், உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போதும். அனுபவத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறதை ஹீல் பண்ணார் இல்லையா உன் வாழ்க்கையில், அதெல்லாம் டெஸ்டிமனி. தட் இஸ் த விட்னஸ். அது சாட்சி. அதை சொல்லு. I was talking to my daughter. என் மகள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ரொம்ப விருப்பம். எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்னு சொல்லுவேன் எல்லாருக்கும், என் பெண்களுக்கு. ஆனால் லைஃப் என்பது எவ்வளவு கஷ்டம் என்பது எனக்கும் தெரியும். இவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று எனக்கு நல்ல ஆசை. உலகத்தில் எல்லாரும் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆனால் குடும்பம் எப்படி இருக்கின்றது என்பது வேதனை கொடுக்கின்றதா இருக்கின்றது. இவர்களுக்கு நானும் ஆலோசனை சொல்ல வேண்டும். நான் அநேக காரியங்களை மறைப்பதுண்டு. என்னுடைய மகள் சொன்னது, மம்மி, அம்மா, டோன்ட் ஃபர்கெட் ஆல் தீஸ் திங்ஸ். இதையெல்லாம் சொல்லாமல் ஹைட் பண்ணாதீங்க. பி கிரேட்ஃபுல் டு காட் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ். சின்ன காரியத்திலையும் ஆண்டவருக்கு நன்றியோடு. நான் நன்றி இல்லாதவள் கிடையாது. ஆனால் நிறைய காரியங்களை நானே மறைத்து நானே அடக்கி மற்றவரிடத்தில் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு செய்தான்னு சொன்னால் அவர்கள் என்ன பெருமை சொல்கிறாளோ என்று நினைப்பார்களோ, அல்லது இதை விட இன்னும் பெரிதாக நான் வரட்டும் அதுக்கப்புறம் சொல்லலாம். இப்படி பல காரியங்களை நினைத்து நான் மறைக்கின்ற அனுபவங்கள் உண்டு. இன்னைக்கு சில காரியங்களை ஆண்டவர் சொன்னது போல என் கையில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கூழாங்கல் தான், வேற ஒன்றுமே கிடையாது. என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சிலது நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவேன். என்னை பார்க்கும்போதும் சொல்லுவார்கள். என்னுடைய லாஸ்ட் வீக் கூட நான் மிகவும் நேசிக்கக்கூடியதான சிஸ்டர் கில்டா தேவாஸ் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிறதாக தான் நினைக்கிறாங்க. அன்பாகத்தான் இருக்கும். உண்மையில் நாங்கள் மிகவும் குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் கடந்து வந்த பாதைகளை நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு உங்களிடம் நான் ஒன்று கேட்கின்றேன். ஆண்டவர் சொன்னது போல அந்த கோலியாத்தை வீழ்த்த, ஒரு நேசிக்கப்படுகிற மனைவியாய் மாற, நல்ல வீட்டை கட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்கும் முன்னே உங்களிடத்தில் சில கேள்விகளை மட்டும் நான் கேட்க விரும்புகின்றேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் மறைக்காமல் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். நீங்க கையை மட்டும் தூக்குனா போதும். கேன் யூ ஹியர் மீ? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் தான், நானும் உங்களை மாதிரி தான் நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார் அருமையானவர்களே. ஆனால் நினைக்காதீங்க கஷ்டம் இல்லை, முட்கள் இல்லை, எல்லாம் வேதனை இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கடந்து வருகிற பாதைகளினுடைய தான் நானும் கடந்து வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிற கேள்விக்கு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியுடைய தலைப்பு நானும், மீ டூ, நானும் கூட. இதுதான் இந்த செயல்முறை. இதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே செய்யண்டாம், உங்க கையை மட்டும் ரைஸ் பண்ணா போதும். எத்தனை பேருக்கு கணவன் என்னை நேசிக்கவில்லை என்று தோன்றுகிறது? டோன்ட் பி ஷை, ப்ளீஸ் டோன்ட் பி ஷை. வெக்கப்படாம சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னு சொன்னா, உங்கள் காயங்கள் குணமடைய வேண்டுமானால் நானும் காயப்பட்டிருக்கேன் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம். அதனால நீங்க அதை மறைக்க வேண்டாம். நான் ஒருவேளை நேசிக்கப்பட்டிருக்க இன்னொரு விதத்தில் காயப்பட்டிருக்கலாம், நான் அதை சொல்லுவேன். அதான் என் பிள்ளை எனக்கு சொல்லியதை நான் நினைவு கூறுகிறேன். பி ஃபெய்த்ஃபுல் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ். எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்று. உங்கள் கணவன் உங்களை நேசிக்கவில்லை என்று தோன்றுகிறவர்கள் கையை தூக்கலாம். நல்ல தூக்குங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அவ்வளோ பேரும் பெண்கள் தான், காயத்தோடு இருக்கிற பெண்கள் நல்லா வீட்டை கட்டலைன்னு சொல்றாங்க. ரீசன் பிஹைண்ட் இருக்கு அருமையானவர்களே. ஒன்று சரி, எத்தனை பேர் என் சொந்தக்காரர்கள் என்னை பகைக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? கையை நல்லா தூக்குங்க. எத்தனை பேருக்கு எனக்கு பயங்கரமான பண கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
பயங்கரமான பண கஷ்டம், பயங்கர நல்ல தூக்குனாதான் அவங்களுக்கு தெரியும் இவங்களும் கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னு சொன்னால் என்னை நினைக்கிறது மாதிரி கில்டா தேவா சிஸ்டர் நினைக்கிற மாதிரி நல்லா ஹாப்பியாக சுட்டுறாங்க அப்படின்னு. ஹாப்பி தான், வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் நீங்கள். அதற்காகத்தான் கேட்குறேன், எனக்கு யாரும் இல்லை என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எனக்கு யாரும் இல்லை எத்தனை பேர் நினைக்கிறாங்க? நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் நம்ம தப்பாக தான் நினைக்கிறாங்க. என்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. நிறைய பேர் கை தூக்குறாங்க, யாருமே புரிந்து கொள்ளலை. நான் நிறைய நல்லது செய்கிறேன், ஆனாலும் தப்பாக தான் என்ன சொல்கிறாங்க. பிள்ளைகளை எவ்வளவு நேசித்து கஷ்டப்பட்டு வளர்த்தினாலும் அவர்களுக்கு என்னிடம் அன்பில்லை. தூக்குங்க, ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் காயங்களை கட்டும்படியா இயேசு இன்றைக்கு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு விடுதலையை உங்களுக்கு தருவார், ஒரு டெலிவரன்ஸை தருவார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். என் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னது, உன்னிடத்தில் இருக்கிறது வேறொன்று வேண்டாம். உனக்கு இருக்கிற கையில் இருக்கிற கூழாங்கல், நீ பரிச்சயப்பட்டதை நீ சொல்லு, நீ அனுபவப்பட்டதை நீ சொல்லு. அன்பு சகோதரிகளே, வேதனை உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் என்ன வேதனை என்று. நான் எதற்கு இந்த உலகில் வாழ்கிறேன் அப்படி நினைக்கின்ற பெண்கள், நான் எதற்கு இந்த உலகில் வாழ்கிறேன் நினைக்கிறாங்க. என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் பயன்படுத்தவில்லை? நான் ஆண்டவருக்கு நான் பயன்படணும்னு நினைக்கிறேன். என்னை மட்டும் பயன்படுத்தலையே, என்னை மட்டும் ஏன் பயன்படுத்தலை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை மட்டும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் உண்டு, என்னை மட்டும் ஏன் பயன்படுத்தவில்லை. எனக்கு பிள்ளைகள் வேணும் என்று ஏக்கத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று ஏக்கத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளைகள் வேண்டும். அந்த கஷ்டம், மன கஷ்டம், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? நீங்கள் பின்னால் பார்த்தா தெரியும். இது அத்தனையும் நீங்கள் கை தூக்கும் போது ஆங்காங்கே பார்க்கணும் எத்தனை பேர் கை தூக்குறாங்க அப்படின்னு. எவ்வளவு நான் துரிதமாக போகிறேன். எவ்வளவு பேர் எனக்கு கல்யாண வரன் சரியாய் அமைய வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எத்தனை பேர்? இது வெட்கப்பட அவசியம் கிடையாது. நீங்கள் நினைச்சுதான் ஆகணும். நினைக்கலன்னு சொன்னால் நிலைக்காமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் ப்ராப்ளம். அதை நினச்சி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜபித்தால் வெற்றி கிடைக்கும். இங்கே எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, தெரியல இதை பற்றி, நீங்கள் நினைக்க வேண்டும். அப்புறம் சொல்கிறேன், எவ்வளவு பேர் எனக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும் என்று நினைக்கிறீங்க? எனக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும். எவ்வளவு பேர் நான் எப்படி என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று நினைக்கிறீங்க? எப்படி நான் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ரைட் என்று என் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என் கஷ்டமெல்லாம் என்று மாறும். நிறைய பேர் என் கஷ்டம் எல்லாம், அப்போ எல்லாரும் கஷ்டம் பாரம் கொண்டு தான் நடக்கிறீங்க. நம்ம கேட்குறோம், கர்த்தர் மேலுன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆனால் கஷ்டமெல்லாம் என்று தீரும் என்று நாம் கேட்கின்றோம். நிஜம்தான். வாழ்க்கையில் என்றைக்கும் நோய்களும் துன்பமே என்றுதான் இதிலிருந்து விடுதலையோ என்று நினைக்கிறீங்க. எண்ணும் நோய் துன்பம் என்னைக்கு தான் இதில் என்று விடுதலையாவேன். இந்த டீம் சுபிட்சமாக வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி எங்கும் இருந்து கை தூக்குறார்கள். இவர்கள் மிக சந்தோஷமாக சாட்சி சொல்ல வைக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் இவளுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு நம்ம கேட்கணும். என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துவேன் ஆண்டவரே? மனதில் ஓடிட்டே இருக்கும், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துவேன் ஆண்டவரே, எப்படி நான் வளர்த்துவேன்? இப்போ கை தூக்குறாங்க, என்ன கூப்பிட்றாதீங்க, நானும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சமாக ஆன்சர் வருது. ஓகே, எனிஹாவ், நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த
ஆக்டிவிட்டியுடைய பெயர் மீ டூ. என்னது? நானும் கூட. நான் மட்டுமல்ல, எல்லாரும் ஒவ்வொரு விதமாய் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே எல்லாரும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்று நாம் செய்வோமா? எவையெல்லாம் கோலியாத்தாய் நமக்கு முன் இன்றைக்கு இருக்கிறதோ, எது கோலியாத்தாய் இருக்கிறது? தாவீது கிட்ட இருந்தது வெறும் கூழாங்கல்லு தான். அவனுக்கு இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லை. இன்றைக்கு உங்கள் முன்னே இருக்கிற யுத்தம், உங்களுக்கு முன்னே இருக்கிற இந்த வேதனை, இதை ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. கோலியாத்துடைய வெயிட் 264 kg, அவனுடைய ஹைட்டு 12 அடி, 12 அடி ஹைட்டு. இவனோட மோத போகிற ஆள் தாவீது 4.5 அடி, அவனுடைய வெயிட் 60 கிலோ. எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் கை தூக்கினவர்கள் அத்தனை பேரும், நானும் இப்படித்தான் இருந்தேன், நானும் இப்படித்தான், எனக்கும் இப்படித்தான் கஷ்டம் இருக்கிறது, எனக்கு முன்னே இது இருக்கிறது, என்னால வெற்றி பெற முடியவில்லை. கோலியாத்தை பார்க்காதே. அந்த தாவீதுடைய நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு வரட்டும். தாவீதோடு கூட இருந்தது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு முன்னே இருக்கிற இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. என் கஷ்டங்கள் மாறும், என் வியாதிகள் மாறும், என் துன்பங்கள் மாறும், என் வருத்தங்கள் மாறும். என்னை நேசிக்காத என் கணவன் என்னை நேசிப்பார். என் பண கஷ்டங்கள் மாறும், என் பிரதிகூலங்கள் மாறும், என்னை வெறுக்கிறவர்கள் என்னை நேசிப்பார்கள். நீங்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு இந்த கோலியாத்தை முறியடிக்கிற தெய்வீக வல்லமை எனக்குள் இருக்கிறது. நான் நம்பினவர் என்னை விடுதலையாக்குவார். இயேசு நல்லவர், இயேசு என்னை விடுவிப்பார். இயேசுவினால், கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெயமெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயமெடுப்பேன், ஜெயமெடுப்பேன், நான் ஜெயமெடுப்பேன் என்று சொல்லுங்கள். சங்கீதம் 27:1 சொல்லுகின்றது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தால் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். Confess it, declare the powerful word of God. நான் ஜெயிப்பேன். என் அன்பு சகோதரிகளே, காயப்பட்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்திலே, உங்கள் காயங்கள் எதுவாயினும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் இருதயத்தை கண்டவர் ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் இருக்கிறான் என்று என் மனசாட்சிக்கு நான் உங்களுக்கு முன்னே சொல்ல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்றால், என் ஆண்டவர் மீது இருக்கிற பயங்கரமான நம்பிக்கை, அவர் மீது இருக்கிற விசுவாசம், என்னோடு இருக்கிறவர் ஜெயாளன் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு உண்டா? ஒருமுறை பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று. அது பாடும்போது யோசித்து பாடணும், நினைத்து பாடணும், உள்ளத்திலிருந்து பாடணும். இன்றோடு நான் எதை ஜெயிக்க முடியாது என்று நினைத்தோனோ அதை ஜெயித்தேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பாட வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பு சகோதரியை, ஏன் இன்றைக்கு இப்படி வேதனையோடு குடும்பத்தை கட்ட முடியாமல் இருக்கின்றாய்? ஜெபியுங்கள் என்று நான் சொல்லலாம், நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லலாம், கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லலாம். கேட்கலாம், எப்படி சிஸ்டர் பாரத்தை வைக்க? என் பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்கு, எங்க வைக்க, எப்படி வைக்க? தொடர்ந்து வருகிறது. பிராக்டிகலி திங்க் ஆன். முடியாது இல்லையா? ஜெயம் கொடுக்கும் தேவனின் இயேசுவின் நாமத்தை நம்புங்கள். உங்களுக்கு நான் கட்டுகிறது எப்படி என்று சொல்கிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள் வராதது வரைக்கும் நீங்கள் கட்டப்பட்ட வீடாய் வாழ்ந்து பலத்திருக்க முடியாது. நீங்கள் வாழ்ந்து பலத்து குணசாலியான ஸ்திரீயாய், பாஸ்டர் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று, முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. இன்றைக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 2 நூலே சேர்ந்தில்ல, பின்ன எப்படி 3 நூல் சேர்ந்திருக்கும்? இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய எப்படி 3வது நூல்? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை ஆட்கொள்ளுவார். யோசி சகோதரியே,
விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். வேஷமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம், முகமூடி வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நேசமில்லையா? வேதனையை சுமக்கின்றாயா? ஆண்டவர் சமூகத்திலே நீ உன் பாரத்தை இப்போது நினைத்து அந்த கோலியாத்தை ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த பாடலை பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஜெயம் கொடுப்பார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயருவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பாடினீர்கள்? ஜெயம் ஆண்டவர் தருவார். விசுவாசியுங்கள், உங்கள் காயங்கள் நிச்சயம் கட்டப்படும். உங்கள் அறிக்கையினால், இருதயத்தின் அறிக்கையினால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. நான் பெற்ற விடுதலை, நான் அனுபவித்த சந்தோஷம், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது நாம் எப்படி சாத்தானை நீங்கள் துரத்தி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கோலியாத்தை பார்க்காம, பிரச்சனையை பார்க்காம துரத்தி விட்டதற்கு நன்றி. இப்போது இனி எப்படி கட்டலாம் என்று சில ஆலோசனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எதை? நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அது என்றைக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். சங்கீதம் 127:1 சொல்லுகின்றது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. மேலே நிற்கின்றது கர்த்தருடைய கரம். என் கூடாரத்தில் ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கிறது என்று சொல்லி யோபு சொல்லுவார். ஏன் இவ்வளவு செழிப்பு? ஏன் இவ்வளவு வாழ்க்கையிலே வளம்? ஏன் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நிற்க முடிந்தது தெரியுமா? நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம், கன்னலையின் மேல் கட்டின வீடு. கர்த்தர் அங்கே தலைவராயிருக்கிறார். நிறைய வீட்டில் பார்த்தா போர்டு இருக்கும், பெரிய போர்டு வச்சிருக்கோம், நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனா குறை சொல்லவில்லை. வீடு எப்படி இருக்கும்? சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும், நாம் கட்டியிருக்கின்ற வீடு அப்படி இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் டெவலப்மெண்ட், முன்னேற்றம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அங்கே தங்கி இருப்பதை பிறர் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு போதகர் என்னுடைய வீட்டிலே வந்தார். என்னுடைய அப்பா ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர். சாதாரணமான குடிசையில் தான் வாழ்ந்தவர். ஆரம்ப காலகட்டத்தில் 1948-50 காலகட்டங்கள். ஆனால் என்னுடைய வீட்டில் நான் பெரிய கோடீஸ்வரி அல்ல. ஒரு பரிசுத்தவான் என் வீட்டில் வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை, பரிசுத்தவான்களின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பரிசுத்தவான்களின் சந்ததி
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை காண்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது மற்றவர்கள் காண வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கர்த்தர் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும், ஆண்டவர் வீட்டை கட்ட வேண்டுமானால் நம்ம இன்னைக்கு தெரியாமல் இருக்கிற சில காரியங்கள் இருக்கு. அந்த காரியத்தை தெரியும், ஆனாலும் சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை. அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய வீடு கட்டப்படுவதற்கு, ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவ இல்லமாய் இருப்பதற்கு 4 காரியங்கள் மிகவும் முக்கியம். ஒன்று அன்பு. அந்த அன்பு கணவன் மனைவியுடைய உறவு, ஃபவுண்டேஷன். உங்க வீட்டுக்கு அஸ்திபாரம் என்னது? அன்புதான். அந்த அன்பு நான் சிநேகிக்கணும், நீ சிநேகிக்கணும், எல்லாரும் சிநேகிக்கணும். சரி, எல்லாரும் சிநேகிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அடிப்படை உங்கள் வீடை தான் சொல்றேன், மற்றவங்க வீடு கட்டப்பட சொல்லல. உங்கள் வீடு கட்டப்பட்டிருப்பதற்கு நீங்களும் கணவனும் உங்கள் 2 பேருக்கும் நல்ல ஒரு உறவு வேண்டும், அந்த அன்பு வேணும். ஹல்லேலூயா. இதுதான் ஃபவுண்டேஷன். நீங்க ஒன்று யோசித்து பாருங்க, யாருக்கு வீட்டில எல்லாம் இந்த அன்பு இருக்கு, இந்த ஃபவுண்டேஷன் இருக்கா? இந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொன்னால் ஆடிக்கொண்டிருக்கிற வீடு பிரயோஜனம் இல்லை, வெறும் மாஸ்க்கு தான், வெறும் ஷோ தான். சர்க்கஸுக்கு பார்த்தா தெரியும், சிங்கமாக வருவாங்க, புலியாக வருவாங்க, எதுவாக வருவாங்க தெரியும் தானே. அத்தனை சிங்கமா? ரியல் சிங்கமும் கிடையாது, ரியல் டைகரும் கிடையாது, ரியல் எலிஃபண்ட்டும் கிடையாது. வேஷம். நம்ம வாழ்க்கை வேஷம். அன்பு. உங்க யாருக்கிட்ட எல்லாம் அன்பு இருக்கணும்? திருமணமான பெண்களுக்கு, திருமணம் ஆகாதவர்கள் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவை ஃபஸ்ட்டில் டெவலப் பண்ணுங்க. அந்த உறவை டெவலப் பண்ணலைன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் இல்லாத வீடு, அஸ்திபாரம் இல்லாத வீடு. இன்னைக்கு நீங்கள் அதை புரிஞ்சு போகணும், அஸ்திபாரம் இருக்கா இல்லையா. இரண்டாவது, அதன் மேலே கட்டடம் கட்டுகிறதற்கு செங்கல் எல்லாம் வேணும் இல்லை? உலகத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம கட்டுகிறதற்குரிய அந்த கட்டுமான தொகுதிகள் என்னவென்றால் வார்த்தை தான். நம்ம வீட்டில் பேசுகிறோம் இல்லை வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்கள் வீடை கட்டுகிற. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் கட்டுகிறாள் கட்டுகிறாள். கட்டுவீர்களா? கட்டுவேன். எப்படி கட்டுவீங்க? எப்படி கட்டுவீங்க? வார்த்தை தான். வார்த்தையினால் கட்டப் போகிறோம். சுருங்கிய நேரத்தில் நான் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், நேரம் இல்லாததினால். மூன்றாவதாக மனப்பான்மை அல்லது நம்முடைய மனநிலை. அதுதான் நம்ம வீட்டில் என்ன மனநிலையோடு இருக்கின்றோம். தட் இஸ் த அட்மாஸ்பியர் ஆஃப் த ஹோம். வீட்டு சூழ்நிலைன்னு சொல்லுவோம்ல. என்ன சிஸ்டர் கொஞ்சம் வாடலாக இருக்கு சிஸ்டர், வீட்டு சூழல் சரியில்லை, ஏதோ சூழல் சரியில்லை. அப்போ வீட்டு சூழல்னு ஒரு சூழல் இருக்கு. மூன்றாவது, ஒரு வீடு கட்டப்படுவதற்கு காரணமாயிருப்பது மூன்றாவது காரியம் வீட்டு சூழ்நிலை. அது நம்முடைய சிந்தை, நம்முடைய மனநிலை, நம்முடைய மனப்பான்மை, அதுதான் வீட்டு சூழ்நிலை. நான்காவதாக, நம்முடைய வீடு கட்டப்படுவதற்கு தேவையானது ஜெபம். That is the strength of our home. நம்முடைய வீட்டுடைய பலனே ஜெபம் தான். ஹல்லேலூயா. 4 படிகளை ஒன்று ரிப்பீட் பண்ணுங்க பார்ப்போம். அன்பு. நீங்க சும்மா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பிற்கு மேலானது ஒன்றுமில்லை அப்படின்னெல்லாம் சொல்லலாம். யாருக்கிட்ட அன்பு? பக்கத்தில் உள்ளவங்களை சிநேகிக்கிறதா? சிநேகி. உன்னை போல் புறனை நேசி. அடுத்த வீட்டில் உள்ளவனை எல்லாம் சிநேகிக்கண்டா. உங்க வீட்டில் உள்ள உங்க கணவனை முதலாவது சிநேகிங்க. தம்பி அண்ணாவை பார்த்தா, அண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன பாசம் பொங்கி பேசுகிறோமே. நீங்கள் அடுத்து என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் பெண் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம கணவனுக்கிட்ட அன்பாக இருக்கணும். அந்த உறவை நாம் டெவலப் பண்ணணும். அன்பு. அடுத்தது ஃபவுண்டேஷன். ரெண்டாவது கட்டணும் நீங்க வார்த்தை. மூன்றாவது மனநிலை, அட்மாஸ்பியர், வீட்டு சூழ்நிலை, அட்மாஸ்பியர் ஆஃப் த ஹோம். நான்காவது, உங்க வீடு பலமா இருக்கா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா, காற்றடிக்கும்,
வெயில் அடிக்கும், ஒன்ன சேதப்படுத்தாது. என்ன தண்ணீர் இருக்கா இல்லையா, பஞ்சமா பட்டினியா பசியா தாகமா மரணமா ஜீவனா சாவா உயர்வா தாழ்வா, வெரி ஸ்ட்ராங். எப்படி? ரொம்ப ஸ்ட்ராங்கான குடும்பமா? ஜபம் இருந்தால் we are very strong. அதுதான் வீட்டுடைய பலன். ஹல்லேலூயா. அன்பை குறித்து சொல்லுகிறேன். இன்னைக்கு அன்புல தான் நிற்குமோன்னு டவுட்டா இருக்கு. அன்பு, 2 காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் ஆதியாமத்தில் சொன்னார், ஆதாமை பார்த்து உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. I will make you a very good help. நீ தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன். நிறைய ஆண்கள் சொல்வது உண்டு, செருப்புக்கு வந்தவ செருப்பா இருந்து போ. சில பேர் வீட்டில் வேலைக்காரியா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு வேலைக்காரியே வச்சிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ஹார்ட்டோட தொட்டுள்ள ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விலா எலும்பு, அதிலிருந்து தான் எடுத்திருக்கிறாரு. அது தலையிலே இல்லை விலா எலும்பு. யாருக்காவது இருக்கா? காலில் இருக்கா விலா எலும்பு? இல்லை. நீங்க கணவனோடு சேர்ந்து இருக்கிறவர்கள், பக்கத்தில் தான், ஹெல்ப் தான். சரி, அது இறுதியோ அப்படி சொல்லி ஆண்டவர் எடுத்ததை சொல்றீங்க. வேதம் சொல்லுது கணவன் தலை. சரி, தலை. இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, நீங்க தான் கழுத்து. இந்த கழுத்து இதை தாங்கி நிறுத்தல அப்படின்னு சொன்னா தலை கீழே கிடக்கும். uphold your husband. உங்க கணவனை நீங்க என்ன செய்யணும்? எப்போது அப்ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் மீண்டும் நினைக்கலாம், அதுக்கு தான் முடியலையே. நான் மீண்டும் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அன்பு சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் தாங்கிறதுக்கு ஆசை தான், நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசை தான். நமக்கு இருக்கிற நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்ன தெரியுமா? ஸ்நேகம், நேசம். ஒன்று நம்மக்கிட்ட இயற்கையாக உள்ளது. வேதத்தில் எங்கே பார்த்தாலும் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், தகப்பன் தேற்றுவது போலன்னு இல்லை. தகப்பன் தோளில் சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். அப்படியானா ஒரு தாயிட்ட ஒரு பெண்ணிட்ட இருக்கக்கூடியது அன்பு என்பது இன்பான், உனக்கு இயற்கையாகவே இருக்கு. வேதத்தில் நீங்க படிச்சு பாருங்க, கொலோசியர் 3:18 பார்த்தா, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அன்பா இருங்கள்னு சொல்லல. நான் அதனால அன்பா இருக்கண்டான்னு சொன்னேன்னு சொல்லாதீங்க, நான் சொல்ல வரேன். கீழ்ப்படிந்திருங்கள். புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பாயிருங்கள். கிறிஸ்து, அதுவும் இல்லை, அவங்களுக்கு இன்னும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு. கிறிஸ்து சபையில் அன்பாயிருந்தது போல அன்பாயிருங்கள். கிறிஸ்து சபையில் அன்பா இருந்தது. சபை நல்லா இருந்தாதான் அல்லது மக்கள் நல்லா இருந்தாதான் ஆண்டவர் சிலுவையில தொங்கினாரா? சிலுவையில ஜீவனை விட்டாரா? கிறிஸ்துவுடைய அன்பு என்பது தியாகமான அன்பு, ஒரு நல்ல செயலை பார்த்து அன்பு கூறுகிற அன்பு அல்ல. ஒரு கணவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு இதைத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ உன் மனைவி, நான் அதை பேசினா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் நம்ம மாற்றணும்னு சொல்ல தான் நான் அடுத்த பாயிண்ட் வருவேன். நான் அவங்களுக்கு டீச்சிங் கொடுக்க வரல. நியாயத்தில் புருஷன் நம்மிடம் அன்பு கூற வேண்டும், அவங்களுடைய கடமை. ஒரு பெண் என்பவள் நேசத்துக்கு ஏங்குகிறாள் ஏங்குகிறாள் ஏங்குகிறாள். அவளுக்கு நேசம் கிடைச்சுன்னு சொன்னா எல்லாம் சக்சஸ். ஹல்லேலூயா. வீட்டில் எரிஞ்சு விடுறாங்க, சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க, ஏதோ ஒரு மூலையில் அன்புக்காக ஏங்குகிறீர்கள். ஏதோ ஒரு அன்பு உங்களுக்கு குறைபட்டிருக்கு. ஏதோ ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நான் சொல்லுவேன், சரி என் லைஃப்ல 3 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். என்னை மித்த ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 2, 3வது, யாருக்கும் என்னுடைய வாழ்க்கையை வெளியே தரக்கூடாது, நான் மகிழ்ச்சியாக போகணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் போகணும், அதனால் ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜினால் நான் அது உங்களுக்கு உபதேசமாகவே நான் சொல்ல முடியாது. நேசம் உங்களுக்கு வேணும். அந்த நேசம் இருந்தால்தான் நாம் அன்பு கூற முடியும் என்கிற நிலையிலே கணவனுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் அன்பு
அதோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 25, 26 ஆகிய வசனங்களில் நீங்கள் பின்னால் வாசியுங்கள். வாசிக்கின்ற போது மனைவிக்கு புருஷனுக்கு சொல்லுகிறது. 21ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற போது நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், யார் ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு கட்டளையாய் பிரமாணமாய் இருக்கிறது. ஸோ ஒரு கணவன் என்பவருக்கு 2 பிரமாணம் இருக்கிறது. ஒன்று, அவன் அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்ல, ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றதான ஒரு கட்டளை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மனைவியானவள் எல்லாவற்றிலும் தன் புருஷனுக்கு பயபக்தியாய் இருக்க கடவுள். நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்க, பயபக்தியாக இருக்கிறோமா அல்லது கீழ்ப்படிந்து இருக்கிறோமா அப்படின்னு ஒன்று பாருங்க. கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? நான் எல்லாத்துலேயும் கீழ்ப்படிந்து இருக்கிறேன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், நேசம் இல்லை, வீட்டில் என்கிட்ட பாசம் இல்லை கணவன், அதனால தான் நான் அப்படி இருக்கேன்னு. உண்மையில் சொன்னால் கணவன் நேசிக்க வேண்டும், நேசித்தால் நீங்கள் நன்றாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் அவர்களுக்கு உபதேசித்து இப்போ வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையின் ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் கையில் இருக்கிற கூழாங்கல்லை உங்களுக்கு தர விரும்புகின்றேன். நல்லாதான் வாழ்க்கை இருந்தது. திருமணமான நாட்களிலே நல்லா தான் இருந்து சந்தோஷந்தான். ஆனால் என் கணவன் அன்றைக்கு படித்தது ஒரு பிஜி படித்திருந்தார், அரசு வேலை இருந்தது. எனக்கு அதிகமான டிகிரி இருந்தது. பேசும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏதாவது சும்மா பேசினாலும், உனக்கு என்ன நிறைய படிச்சிருக்கேன்னு காட்டுறியோ, ஆனால் உண்மையில் மூளையில் கூட அந்த சிந்தை எனக்கு இருக்காது, அந்த சிந்தையே இருக்காது. என்னுடைய பாலிசி என்னன்னு சொன்னால், இன்று வரைக்கும் அப்படித்தான். என்னை விட பெரியவர்களை நான் பார்ப்பேன். அப்போ நான் 0 மாதிரி ஒரு வேறொரு லெவலுக்கு இருப்பேன். ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபையால் அவருக்கு நன்றி, அவ்வளவுதான். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னை விட மேலானவர்களை பார்க்கிற வழக்கம். ஆனால் எனக்கு அது ஒரு பொருட்டாக தெரியல. நான் ஸ்பேஸில் போகிறவங்கள பார்ப்பேன், அவங்க எப்படி வளர்ந்துருக்குறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது என் டிகிரி என்னது, எனக்கு அது பெருசாகவே தெரியாது. இதை சொல்லி புரிய வைக்கவும் முடியல. லைஃப்பில் உறவு நல்லா இருக்குமா? நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பல காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் உள்ளதை சொல்கிறேன். அன்பாக தான் இருக்கிறாரு, எல்லாம் தான் நல்லா தான் இருக்குது. உள்ளத்துக்குள்ளே என் மனசு இப்படி இருக்கும். அன்பு காட்ட தோணுமா? ஏதாவது பேச தோணுமா ஃப்ரீயாக? நானும் பார்த்தேன், சரி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். மீண்டும் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரின்சிபிளில் போகும். அதுக்கப்புறம் எப்படியாவது அன்பாக சொல்லி அடுத்த ஒரு டிகிரி எடுக்க வச்சேன். இன்னும் அடுத்த ஒரு டிகிரி எடுக்க வச்சேன். ரெகுலர் கோர்ஸ்லேயே டிப்புட்டேஷன்லேயே நான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவேன். எது பண்ணணுமோ செய்து 3 டிகிரி அடிஷ்னல் வாங்க வச்சேன். அதுக்கு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டும் உண்டு. புரியுதா? ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் இது மறந்துருக்கும், இன்னை கூட அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்? சால்வ் பண்ண விதத்தை தான் நான் சொல்ல வர்றேன். இதனால் என்ன, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நேரம் நான் வீட்டில் இருந்திருக்கலாம். இப்படி வேறு யாரும், எனக்கு எவ்வளவோ அலையன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அழகாக இருக்கேன், நான் படிச்சிருக்கேன், அங்கே வந்தது இங்கே வந்தது, அங்கே வந்தது இங்கே வந்ததுன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை தொலையும். என்னைக்கும் மாற்றி மாற்றி உடுக்கக்கூடிய சீலையெல்லாம் கிடையாது. அமெரிக்காவுக்கு போகும்போது போன நேரம் ஒரு வயசானவங்க போனாங்களாம், தாயும் தகப்பனும். ஓ, how many years are you living together? ஒரு தாயும் தகப்பனும் ஒரு 60-65 வயசில் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் கேட்குறாங்க, எத்தனை வருஷமா? இதுதான் என் அம்மா அப்பான்னு சொன்ன உடனே, எத்தனை? ஃபார் த பாஸ்ட் 50 years, 50 வருஷமா. 50 years. ஆச்சரியமாக இருக்கு அவங்களுக்கு. 50 வருடமாக வாழ்றீங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி மாட்டி உடுத்துறவங்க. நம்ம ஸ்டைலெல்லாம் அப்படி கிடையாது. வாழ்க்கைப்பட்டால் வாழ்க்கை தான், கஷ்டமோ நஷ்டமோ பாடோ அனுபவிக்கிறோம் சகோதரி. சரிதான், நான் சொல்ல வருகிறது, யூ கேன் கெட் அப் ஃப்ரம் தட். நீங்கள் அதில் இருந்து மேலே வரணும்னு தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறது வாழ்க்கை. அந்த புழுங்கி புழுங்கி வாழுவோம்ல, அந்த புழுங்கி புழுங்கி வாழ்கிற வாழ்க்கையை நான் சொல்ல வரல. இப்போ என் கணவனுக்கு உண்மையில் சொன்னால் அதுக்கு அவர் ஞாபகம் கூட இருக்காது. அப்படி ஒரு பேச்சுக்கே இடமில்லை. சால்வ் பண்ணியாச்சு, மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் அப்படி பேசுனது கேட்டதே கிடையாது. அன்பு சகோதரிகளே, உங்கள் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். அது எது அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நினைங்க. அவங்க மனசுலையும் என்ன இருக்குது என்பதை நினைங்க. நினச்சி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த பென் டிரைவ் ஸ்லைடு போடுங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேறியது. நீதிமொழிகள் 31:10. இப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ ஏன் அவளுடைய விலை இவ்வளவு அதிகம் என்பதை நீங்க எழுதுங்க. யா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவள் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் அதிகமானது, விலையேறப்பட்டவள். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்மை ஒன்று தற்பரிசோதனை செய்வோம். ஒரு கணவனுடைய மனதில் இருப்பது, அவர் திருமணம் பண்ணினாலே என்ன நினைப்பார் தெரியுமா? ஐ ஆம் த ப்ரொவைடர், ஐ ஆம் த ப்ரொடெக்டர். அதான் அவர் நினைக்கிறது. அவங்களுக்கு அது இன்பான், நான் தான் போஷிப்பிக்கணும், நான் தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பு கூற வேண்டி, இதுதான் அன்புன்னு நினைக்கிறாங்க. அந்த அன்பு எப்படி தர வேண்டும் என்பது சில நேரம் தெரியல. ஆனாலும் நாம் எப்படி வாழ்க்கையை கட்டுவோம் என்பதை ஜஸ்ட் அன்பினால் நாம் யோசிப்போம். இவள் குணசாலியான ஸ்திரீ. இவள்கிட்ட இருந்த குணம் என்னென்ன? ஒன்று, கடின உழைப்பு இருந்தது, ஹார்ட் ஒர்க்கிங். நீங்கள் இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கிங், கடினமாய் உழைக்கின்றீர்களா? ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்திரீயா? அன்பான ஸ்திரீயை அன்பு நம்ம காட்டணும். அதோடு குணசாலியான ஸ்திரீயாக நாமும் மாறுகிறதற்கு சில குணங்களை உங்களுக்கு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புகிறேன். தொழில் முனைவோர் சிந்தனை. ஹார்ட் ஒர்க்கிங் சொன்னால் எப்போ எழும்பி நம்முடைய வேலைகளை செய்கின்றோம். அதிகாலையில் எழும்பணும். கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நம்ம செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவைகளை நாம் செய்யணும். எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்ல உண்டு, ஆனால் சொல்கிறதுக்கு டைமே இல்லை. 4 மணிக்கு என் கணவனுக்கு பேப்பர் வேல்யூஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் 2 மணிக்கே எழும்பி எல்லாம் நான் தயார் பண்ணுவேன். 2 மணிக்கு தயார் பண்ணி சரியாக 4 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னால் 3:30 மணிக்கே எல்லாம் பேக் பண்ணி நீட்டாக வைத்து அனுப்புகிறது. எனக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தூரமான இடத்திற்கு நான் போக வேண்டிய சூழல் வருகின்ற போது மனோன்மணி யூனிவர்சிட்டி, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், பாளையங்கோட்டை போக வேண்டும். அதிகாலையில் 5 மணிக்கு வருகிறது, இரவு 9 மணிக்கு. 9 மணிக்கு வந்தாலும் வேலையை செய்து பிள்ளைகளுக்குரிய அத்தனை கடமைகளையும் செய்து, ஷூஸ் பாலிஷ் பண்ண வேண்டுமா, ட்ரெஸ் அயன் பண்ண வேண்டுமா, என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்து 5 மணிக்கு போவதற்கு 3 மணிக்கு எழும்பி அத்தனை காரியங்களையும் செய்து வைத்து நானே தலையை சீவி, யார் செய்கிறதும் விருப்பமில்லை, சரியாக தலையை சீவி லெஃப்ட் ரைட்டு மாறாமல் ஷூஸை போட்டு படுக்க வைத்து விட்டு பாதுகாவலுக்கு ஒரு ஆளை வைத்து விட்டு நான் செல்கின்றேன். என் கணவன் வீட்டில் இல்லை. வீட்டில் தூர இடத்தில் வேலை பார்த்த நாட்களைத்தான் நான் சொல்லுகின்றேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஓயாம கஷ்டம். நான் இதெல்லாம் வெளியில் சொல்றதே கிடையாது. ஹார்ட் ஒர்க்கிங், கடின உழைப்பு. உனக்கு செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ செய்துதான் ஆகணும். செய்யும் போது நம் குணசாலியான ஸ்திரீயாக நாம் மாறுகின்றோம். அன்பு காட்டுவார், கணவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழில் முனைவோர் சிந்தனை. எதுல யார் என்னென்ன வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க? ஜஸ்ட் நீங்க யோசித்து பாருங்க, வேலை செய்கிறீங்களான்னு. வீட்டில் வேலை செய்கிறோம், வருமானம் ஈட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள் சகோதரிகளை. ஏதாவது ஒன்று, ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. காசு இல்லை, கஷ்டம்னு சொல்லி இருக்காதீங்க. ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு, இதெல்லாம் டீட்டெயிலாக எனக்கு சொல்கிறதுக்கு சமயம் இல்லை, நான் சொல்லி போகின்றேன். சொல்ல நினைத்தால் தொழில் முனைவோர் சிந்தனை எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாம் கிடைத்தாலும் நான் சம்பாதிக்க வேண்டும், நான் உண்டாக்க வேண்டும் என்ற சிந்தை உள்ளவள் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் கணவன் மாதந்தோறும் சம்பளம் அவருக்குரியதை எடுத்துட்டு அப்படியே எனக்கு கொடுப்பார். ஆனால் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது, நான் சம்பாதிக்க வேண்டும். அதை அப்படியே பேங்க்ல போட்டிருப்பேன். நான் சம்பாதிக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும். சின்ன சின்னதாக என்ன தொழில் செய்தேன், எதை செய்தேன் எல்லாம் நான் இப்ப சொல்லுகிறதற்கு எனக்கு நேரமில்லை. நீங்கள் வருமானம் ஈட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாங்க 10 ரூபாய், தாங்க 100 ரூபாய் அல்ல, நீங்க ஈட்டுங்க. உங்களால முடியும். உடல் வலிமை, ஆரோக்கியம் உள்ளவர்களாய், அது எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு தான் சுகம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிற ஸ்திரீகள் இருந்தால் ஒன்று நான் சொல்றேன், நம்ம உடம்பு எப்படி தெரியுமா, சுகமில்ல முடியல அப்படின்னு சொன்னா இந்த தலை ஆர்டர் போட்ட உடனே எல்லா அவயவங்களும் சொல்ல ஆரம்பிக்கும், எனக்கு சுகமில்லை 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 அப்படின்னு சொல்லி. முடியா கை சொல்லும் டயர்டாக இருக்கும், அப்படியே கால் சொல்லும் அடக்கவே முடியல, ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சுல்ல, டயர்டு. திடீர்னு சொல்லுங்க, நான் எழுப்பணும், எனக்கு செய்யணும், முடியும், ஏதோ ஒரு செய்ய வேண்டியது. எங்கிருந்து இந்த பலன் வந்தது? தன்னை வலிமையால் இடைகட்டி கொண்டு பலவீனம் இருக்கும், எழும்படும், தூக்கம்தான் வரும், எழும்படும். உடல் வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆர்டர் ஹெட் கொடுக்கும், பரவாயில்ல பலன், உனக்கு பலன் இருக்கு, செய். கைக்கும் பலன் இருக்கு, காலுக்கும் பலன் இருக்கு. டயர்டு. நிறைய பேர் பார்த்தா லேடிஸும் தூக்கம். இதனால தான் அன்பு வரலையோன்னு எனக்கு தெரியல. சில காரியங்கள் நிறைய இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள். சில வீட்டில் எல்லாம் ஹோட்டலில் தான் வாங்கணும், எத்தனை நாள் தான் கணவன் சமாளிப்பார்? அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு நான் பட்சமாக தான் இருக்கேன், நானும் உங்களோடு கூட உள்ள லிஸ்ட் தான். ஆனாலும் சில குறைகளும் நம்மிடத்தில் இருந்தால் இந்த குணசாலியான ஸ்திரீ விலையாய் மாறுவதற்கு காரணம் இருக்கு. தன்னை வலிமையால் இடைகட்டி கொண்டால், தாராளமான மனம், ஜெனரஸ் மைண்ட், நிறைய பேருக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறது, ஆயத்தமான மனம், எதிர்காலத்தை பற்றி ஒரு ஃபோர்காஸ்டிங் இருக்கு, ஒரு விஷன் இருக்கு, ஒரு தரிசனம் அவளுக்கு உண்டு, அறிவார்ந்த பேச்சு. அவளுடைய வாய் திறந்தால் ஞானமாய் பேசுகிறாள். நான் இப்ப ஏட்டு சுரக்காய் சொன்ன மாதிரி இருக்கு. உண்மையான அழகு அவளுக்கு இருக்கு, நற்குணம், நற்குணத்தினால் அலங்கரித்திருக்கிறாள். நீங்கள் ஜஸ்ட் இதை எழுதுங்க. இதை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ஒரு நாளும் என்னுடைய அனுபவத்தோடு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் நோ டைம். அதனால் நான் முடிக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் இந்த 7 குணங்களும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அன்பு சகோதரிகளே, நீங்கள் கடைபிடித்தால் ஆண்டவர் உங்களை குணசாலியான ஸ்திரீ என்ற பட்டியலில் வைப்பார். ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும், கடினமாக நீங்கள் உழைக்கணும், நீங்கள் பொருளாதாரம் ஈட்டுகிறவர்களாக இருக்கணும். உடல் வலிமை, எப்போவும் தூக்கம் வருது, பலவீனமாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, முடியலன்னு சொல்கிறத விட்டு முடியும் 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 செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, தைரியமாய் எழும்புகள், ஒவ்வொரு காரியங்களை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு 5 லவ் லாங்குவேஜ் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன், 5 விதமான பாசமொழிகள். இந்த பாசமொழிகள் சொல்றதுக்கு ஜஸ்ட் ஓட்டி போகிறேன். என்ன பாசமொழிகள்? பாசம் தானே இப்போ பேசிட்டு இருக்கோம், அன்பு. பாசமொழிகள்ல நீங்க ஏங்குற பாசமொழிகள் எதோ இருக்கும், பைபிளில் இருக்கான்னு பாருங்க. நம்ம பாராட்டும் வார்த்தைகளை சொல்லணும். உன்னத பாட்டு 4:7, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹஸ்பண்ட் தான் சொல்லணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் சொல்லுங்க. அவர் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா தான் இருக்கு, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கு, பரவாயில்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, ஒரு கமெண்ட் கொடுங்க, நல்லதாக சொல்லுங்கள். இந்த காலத்து 21st செஞ்சுரி கிட்ஸுக்கு இதெல்லாம் தேவை. மற்றவங்க எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியாது, நல்லா இருக்குது. சில பேர் நம்ம காலத்தில் உள்ளவங்க சாரி அழகாக கட்டி போவாங்க, பெண்களுக்கு தான் இதுக்கெல்லாம் ஆசையே. நான் இன்னைக்கு என்ன சாரி, ஏது சாரியோ ஞாபகமே இருக்காது, கவனித்திருக்கவே மாட்டார். நம்ம என்ன நினைப்போம், நம்ம கணவன் நம்ம கவனிக்கணும், நல்லா இருக்கு சொல்லணும் அப்படின்னு சில காரியங்களை நம்ம நினைக்கிறோம். வார்த்தை, நல்ல வார்த்தைகளை, இது பாச மொழிகளிலே உள்ள ஒரு பாசமொழி தான். நல்ல வார்த்தைகளை வீட்டிலே சொல்ல வேண்டும். 1 சாமுவேல் 1:8 அங்கே எல்கானா சொல்லுகிறார், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. எவ்வளோ அன்பா சொல்றாரு. 10 குமாரர் இருக்க, நீ எதுக்கு அழுற? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அந்த பாசமான அந்த வார்த்தையை சொல்கிறார். நாமும் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். ஒருவேளை சிலர் சொல்கிறது கேட்டிருக்கேன், நான் வெளியே போய் ஹஸ்பண்ட் தான் வீட்டில் சில சமையல் செய்தான், வீட்டில் வந்து ஏற முடியாது,
வீடெல்லாம் அங்கே கசாமுசா இருக்கும். அட்லீஸ்ட் அதாவது செய்து வச்சார்ல, பரவாயில்ல, நல்லா வச்சிருந்தது. அந்த குற்றத்தை சொல்ல பார்க்காதீங்க, குறை சொல்ல பார்க்காதீங்க. மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணமே குறை சொல்லுகிறது. குயிலண்டை பார்த்து மனிதன் சொன்னானா, நீ நல்லா தான் பாடுற, ஆனால் உனக்கு கொஞ்சம் அழகு கூட இருக்காதா, கலர் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு மனுஷனை சொல்கிறேன். இன்னும் ஒரு அலையை பார்த்து சொன்னான், நீ நல்லா தான் இருக்கிற அலையே, ஆனால் கொஞ்சம் உப்பு, அதுதான் ப்ராப்ளம். அடுத்து ரோஜா பூவை பார்த்து மனுஷன் சொன்னானா, நீ நல்ல மனமாக அழகாக தான் இருக்குது, ஆனால் என்ன செய்கிறது, உனக்கு முள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து மனுஷனுக்கிட்ட வந்து சொன்னாராம், ஏ மனுஷா, உனக்கு இந்த குறை சொல்லுகிற ஒரு குணமும் இல்லைன்னு சொன்னா நீ எங்கேயோ இருந்திருப்ப அப்படின்னு. குறை சொல்லாமல் அன்பை பரிமாறுங்கள். வார்த்தையினால சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ஹஸ்பண்ட் இஸ் ஹனி இஃப் யூ ஹவ் மணி. ஹஸ்பண்டுக்கு மணி இருந்தால் தான் ஹனி இல்லை. எப்போது தான் கணவன்டத்தில் அன்பாக நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். அவரும் நல்ல வார்த்தையை சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்க அவர் நல்லா இருந்தது, நீங்கள் குக் பண்ணதெல்லாம் நல்லதாக சொல்ல மாட்டார். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எழும்பி போகிறவங்க உண்டு. நல்லா இருக்குன்னு எப்படி நல்லா இருந்தா, நீங்கள் சமைச்சது நல்லா இருந்தது மாறி சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கலி வழிக்கு வந்துடுவாங்க. நம்ம செய்கிறதே நல்லதுன்னு சொல்லுகிறதுக்குரிய ஒரு காலம் வரும். நேசத்தை எதிர்பார்க்கிற அன்பு சகோதரியே, பாச வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் ஆசை என்னன்னு தெரியாது. நான் 5 பாசமொழியை வைத்திருக்கிறேன். 1 பாராட்டும் வார்த்தைகள், 2வது தரமான நேரத்தை செலவிடுதல், மியூச்சுவல் ஷேரிங் வேணும் ஒன்றுக்குன்னு. இன்னைக்கு ஷேரிங் எல்லாம் கிடையாது. பைபிளில் சொல்லி இருக்கு, பைபிளில் இருக்கா? உன்னத பாட்டு 7:11 சொல்லுகிறது, வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். உன்னத பாட்டு 2:10 சொல்லுகிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, வாங்க கொஞ்சம் சேர்ந்து வாக்கிங் போவோம். கொஞ்சம் அப்பவும் பாரத்தை சுமந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாக்கிங், ஒரு ஃபேமிலி ட்ரிப், கொஞ்சம் போங்க. அப்படி போகும்போது அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி பாகத்துக்கு முன்னே வரும்போது தெரியும், அங்கே பிஞ்சு காய்த்திருக்கிறது, பூ பூத்திருக்கிறது, திராட்சை செடிகளை பாருங்க, மாதுளை செடிகளை பாருங்க, இதெல்லாம் பாருங்க. ஜஸ்ட் வாக் பண்ணும்போது சிறுநரிகளையும் குளிநரிகளையும் பிடியுங்கள். அப்பதான் பிடிக்க முடியும். எப்போ சிறுநரியும் குளிநரி என்ன வேண்டாத சிந்தனைகள் உள்ள வருது இல்லையா? நீங்க மியூச்சுவலா ஷேர் பண்ணி பாருங்க. ஒன்றுக்கொண்டு ஷேர் பண்ணணும். உங்க காரியத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பேசுறதே கிடையாது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. வாய் விட்டு பேச வேண்டும். நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணினாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கேக்குதா? வாழ்க்கையில வாழ போறீங்க நீங்க எல்லாம். இனி கொஞ்சம் விட்டு பேசணும், மனம் விட்டு. வீட்டில் தான் முடியலன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே போங்க. வீட்டு பக்கம் செடிகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் நடந்து சென்று கொஞ்சம் மனம் விட்டு ஃப்ரீயாக பேசுங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். 33 வருடம் ஆகுது திருமணம் ஆகி. நானும் சிலதை அடக்கி வச்சுருக்கேன் சொல்லாமல். எனக்கும் நல்ல பாசம் உண்டு, எல்லாம் தான். ஆனால் 2 காரியங்கள் எனக்கு பிடிக்காது. இது என் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நான் பப்ளிக்காக சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. என் டோனு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சத்தம். காலையில் சாதா சொல்லுவாங்க ஒரு வீடுகள்லையும், காலையில் ஆனால் வேலை பார்க்குற வீடுகளில் தெரியும் அங்கே 3ஆம் உலக போர் நடக்கும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் அந்த 3ஆம் உலக போர்னும் கிடையாது. ஏன்னு சொன்னால் சேர்ந்து மாறி செய்வோம். அந்த போரெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு காரியம், ஏதோ சீக்கிரமாக செய்து நிற்கும்போது ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் நான் சொல்லுவேன், என்ன சரி வைங்க. அதுக்கப்புறம் அந்த டோனு கொஞ்சம் மனசில் எதுவுமே கிடையாது, மனசில் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் சொல்லுவேன், சரி அதுக்கப்புறம் செய்கிறேன், அங்கே வைங்க, சரி நான் போகிறேன், இந்த பண்ணுறேன், ஏதோ ஒரு காரியம். அந்த டோன் மட்டும்தான் ரைஸாக இருக்கும். என்ன சத்தம் போட்டு சொல்கிறேன், சத்தம். இது 33 வருஷமாக நடக்குது. என் மனசுலையும் கசப்பு, இந்த கசப்பு இருந்துட்டு தான் இருக்கு. 33 வருஷமாகி என்ன புரியலையே, எனக்கு சத்தத்தை நீ மாற்ற முடியுமா? புரியலையே இத்தனை வருஷம் ஆகி. அது உண்மையில் எனக்கு என்ன தந்தாலும் என்ன செய்தாலும் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லை. ஏன்னு சொன்னால் மனசார நான் பண்ணலை. இனி நான் வெளியே எல்லாம் ஷேர் பண்ணுறது கம்மி. அதிகமாக எல்லாரிடத்துல நான் சீக்ரெட் நல்லா கீப் பண்ணுவேன், ரகசியத்தை காப்பாற்றுவேன்.
அதிகமாக பேசுகிறது, வெளியே பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன். அப்படி என்ன கஷ்டமானாலும் எதுவானாலும் நான் எல்லார்ட்டையும் அப்படி சொல்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் வீட்டில் ஷேர் பண்ணுவேன், கணவன்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவேன். எனக்கு அது ஆசையும் கூட. காலையிலேயே அப்போ தான் நேரம் இருக்கும், கொஞ்சம் சமையல் எதுவும் பண்ணும்போது பேசலாம், என்ன காரியம் தொடங்குறதுக்கு முன்னே ஆன்சர் சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. தெரியும்ல, சரி அப்புறம் போங்க. புரிஞ்சுதா? கோபத்தில் இல்லை, இது அடுத்தது. தெரிஞ்சில்ல எனக்கா? அவன்கிட்ட யார் கேட்டது சொல்கிறதுக்கு? அடுத்த ஆன்சரு அவன்கிட்ட யாருக்கு நான் கேட்டேனா? இந்த 2 காரியமும் 33 வருடமாக நடக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன என்னுடைய பிள்ளைகள் மிகவும் நல்ல பிள்ளைகள், ஆண்டவருடைய கிருபை. என் மக சொல்லுவா, இவங்க பார்ப்பாங்க இல்லை, எல்லாம் நல்லா போகுது, இப்படி அடிக்கடி நடக்குதே. அப்போ என் மகள் சொல்லுவா, அம்மா இன்னைக்கு உட்காருங்க, உங்கள்கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ பண்ணேன், 2 பேர் உட்காருங்க. 2 பேருங்க 2 வீக்ஸுக்கு முன்னே தான் நீங்கள் என்ன கவுன்சிலிங் கொடுக்க போகிறீங்கல்ல, இது கூட சரியாகணும், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இல்லையா, சரி. ஒரு பட்டியல் கேள்வி, அந்த கேள்வியெல்லாம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அந்த ஒவ்வொன்றையும் கேட்டபோது என் கணவன் சொல்கிறாரு, என்ன மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க, நிறைய கேள்விகள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் சொல்கிறது பார்த்தா நத்திங், அவருக்கு என் மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த கசப்பு இருக்குது மனசில், இந்த 2 காரியம். அப்போ நீங்கள் வருந்துகிற காரியம் திருத்தவே முடியாது. நான் இப்படி தான் நினச்சிருந்தேன், காலமெல்லாம் இதுதான் லைஃப், நீ சரி எப்படியும் ஓட்டி போகணும், இந்த 2 நம்ம டோனும் மாறப்போகிறதில்ல, இப்படி தான் இருக்குது. நான் பேசி பார்ப்பேன், சரி அங்கே வைங்க, வராது பாருங்க, வராது. நான் சொல்லி டெமோ கூட பண்ணியிருக்கேன், எனக்கு அப்படி வரல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கேட்குற விஷயத்திலே நான் சொல்லியிருக்கேன், சொல்லி பார்த்தேன். நான் எனக்குள்ளே ஒரு டிசிஷன், எப்படியும் பரலோகத்துக்கு போகணும் இல்லையா, அப்போ நானே சரி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து போகலாம் அப்படி எனக்குள்ளே அந்த மர்மரிங் சொல்லுவதையும் பிள்ளைகள் கேட்டிருக்கலாம். கடைசியாக இந்த வார்த்தையை மனம் திறந்து நான் அன்னைக்கு சொன்னேன். அவள் கேட்ட கேள்விக்கு இது 2 என் மனதில் இருக்குது. அம்மா ரியலாக நேசித்து போகணும், எந்த காரியமும் கசப்பு வைக்கக்கூடாது, எந்த காரியம் உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னு. அந்த கசப்பான காரியத்தை நான் அப்படியே சொன்னேன். அவரும் கேட்டுகிட்டே இருக்கு, ஓஹோ இவ்வளோ இப்படியும் கசப்பான, நல்ல ஹாப்பியாக ஸ்னேகமாக போவேன். ஆனால் உள்ள கசப்பு ஃபவுண்டேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அது என் பக்கம் இருக்குது, அது நான் புரிஞ்சிட்டேன். அப்புறம் என்ன உங்கள் அப்பாவில் எவ்வளோ நீங்கள் என்னதுன்னு அன்பாக நினைக்கிறீங்க, எதை மறக்க முடியாத ஃபேவரைட், இப்படி பல காரியங்களை நான் சொன்னேன். அப்போது தான் யோசித்தேன், எனக்குன்னு ஒன்று சொன்னால் உயிரை கொடுக்கறதற்கு வருவாங்களே. ஒரு நாள் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு, நான் ஓட்டி போனேன் 15 வருடத்துக்கு முன்னே. வந்தோன்னே ஆள் கூட்டனா தெரியும் இல்லையா, நீ இறங்கிரு, ஜெயிலுக்கு போனாலும் நான் போகலான்னு இருக்கிறதுல இறங்கி பின்னால் போயிரு, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. எனக்காக உயிரை கொடுக்கிறதற்கு, புரியுது இல்லையா? அதை நான் யோசித்தேன். எனக்கு வேண்டி எதுவும் செய்வாங்களே, எதுவானாலும் இன்னொரு சந்தர்ப்பத்திலும் நான் தான் சொல்லி அந்த இடத்துல வந்தாங்க. அந்த அன்பை யோசித்து பார்த்தேன், அன்னையோட விட்டேன். 2 வாரமாக எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் இருக்காது. அந்த கசப்பு கம்ப்ளீட் என்னை விட்டு மாறிச்சு. அந்த டோன் நானும் சொல்லிட்டேன், எடுத்து சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது தான் அந்த கசப்பு இருக்கிறது என்பதை அவரும், இதுக்கு முன்னே நான் எத்தனையோ தனியாக சொன்னாலும் புரிஞ்சதில்லை, இப்போ சரியாக புரிஞ்சாச்சு. நல்ல வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு என்ன சொல்கிறேன், என் பிரியமே, என் ரூபவதி, கொஞ்சம் நடந்து வாங்க, கொஞ்சம் போவோம், கொஞ்சம் ஃபேமிலி ட்ரிப், கொஞ்சம் வெளியே போவோம், கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம், மியூச்சுவலாக வாய் விட்டு ஷேர் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் இப்படி செய்யணும். இன்னொரு பாசமொழி, நீங்கள் கிஃப்ட் எதுவும் கொடுக்கலாம். உங்கள் கணவனுக்கு பிடிச்சது என்னது, உங்கள் மனைவிக்கு பிடிச்சது, உங்கள் ஹஸ்பண்டு கொண்டு வந்துட்டா அவருக்கு பிடிச்சதை நீங்கள் ஏதோ கொடுங்க. அது ஒரு பாசமொழி தான். இன்னும் ஒருவருக்கொருவர் உபசரிப்பு, ஒருவருக்கொருவர் சேவை செய்வது. அந்த காலத்தில் கைகட்டி நிற்கணும், சாப்பாடு கொடுத்துட்டு. என் அம்மா அப்படி தான் நிற்பாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க அந்த காலத்தில். இந்த காலத்து பெண்கள் அப்படி நிற்க மாட்டாங்க. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே நின்று இருக்கணும், சாப்பிட்டு முடிகிறது வரைக்கும். சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அம்மா சாப்பிட முடியும். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள். ஹஸ்பண்ட் வேலைக்கு போனா ஏதாவது செய்தா டிவி பார்த்துட்டு அப்படி ஹாயின்னு உட்கார இல்லை, கணவன் நேசம் இல்லை. அவர் வருவார், வந்து டயர்டாக வருவார். வரும்போது
டீ கொண்டு கொடுங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு செய்து பாருங்க. ஒருவருக்கு ஒரு சிநேகிங்கள். ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்கிறோமா? ஒன்று யோசித்து பாருங்கள். இதுதான் நாம் கொடுக்க வேண்டிய பாசமொழிகள். சிலது ஃபிசிக்கல் டச்சாக இருக்கலாம், நம்ம பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு சில காரியங்களில் அப்படி உங்கள் நேசத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. என் பிரியமே நீ ரூபவதி என்று இயேசு கிறிஸ்து அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே ஒரு மணவாண்டிய நேசத்தை எவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த பாசமொழிகள் எல்லாம் நாமும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு கிஃப்ட் தந்தா அதுதான் விருப்பமாக இருக்குன்னு நான் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்வது அதுதான் உங்கள் பாசமொழின்னு சொன்னால் அதை சொல்லுங்க. மியூச்சுவல் ஷேரிங்கா, ஒன்றுக்கு ஒன்று பேசணும், ஷேரிங் இஸ் ஹாப்பினஸ், அப்படி அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. எது உங்களுக்கு பாசமான வார்த்தை சொல்லணும்னு இருக்கா, அல்லது நீங்கள் பக்கமாக சிநேகமாக போகணும், உட்காரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ வாயை திறந்து பேசி உங்கள் பாச மொழிகளை சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நேசம் கிடைக்காதது வரைக்கும் வீட்டிலே எரிச்சல், கத்தல், சண்டை ஏதோ உள்ளத்தில் புகையுது. அதனால தான் இவையெல்லாம் வருகிறதற்கு காரணம். ஹல்லேலூயா. டயர்டாச்சா? இல்லையா? அன்புல தான் நிக்கி. சரி, அடுத்ததாக வார்த்தையை குறித்து பார்ப்போம். வார்த்தை ஆதியாகமம் 1:2-3 சொல்லுகின்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ வார்த்தையை குறித்து சொல்ல வருகின்றேன். நம்ம வீட்டில் பேசக்கூடியதான வார்த்தை எப்படி நம்ம பேசணும்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆண்டவர் சொன்னான் வெளிச்சம் உண்டாக கடவுள். ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாமே மாறிச்சு. இன்னைக்கு நீங்க எடுங்க, இந்த புக்கை எடுங்க, உங்களுக்கு ஒரு விஷன் போர்டு எழுதுங்க. விஷன் போர்டு, விஷன், தரிசன பலகை. தரிசன பலகை. எனக்கு பசிக்குதுன்னு சொல்றீங்களா? தரிசன பலகை, ஒரு தரிசன பலகை. உங்க தரிசனம் என்ன? உங்க பிள்ளைகள் தரிசனம் என்ன? உங்க ட்ரீம் என்ன? உங்க தேவை என்ன? அதை மட்டும் எழுதுங்க. விஷன் போர்டு சீக்கிரமா எழுதுங்க. ஒரு 2 minutes டைம் தரேன். ஒரு விஷனும் இல்லையா? தரிசனம் இருந்தால்தான் வார்த்தை அதுக்கேற்றபடி செயல்படும். எழுதியாச்சா? எல்லாரும் இன்னிலிருந்து நீங்க ஒரு தரிசனம், உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம், நம்மை தூங்க விடாமல் ஆக்குகின்றது தான் ட்ரீம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பசிக்கிற நேரத்தில் நான் இது சொன்னா உங்களுக்கு என்ன வரும்னு தெரியாது. நீங்க வாழ்க்கையில் என்னவாகணும், எப்படி இருக்கணும், எது செய்யணும், என் பிள்ளை எப்படி இருக்கணும், என் கணவன் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபோர்காஸ்டிங் வியூ, உங்களுக்கு ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதி நீங்கள் அதை அந்த தேவனுடைய வார்த்தையை எழுதி வைங்கள். எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த விஷன் போர்டை நீங்க வச்சுட்டு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திற்கும், இது நான் சொன்னது கொஞ்சம் உங்க வார்த்தையை கட்டுப்படுத்துவதற்காக. எப்போது நான் பேசுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. யோசேப்பு சொன்னார், யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தைரியமா தாவீது அதை தான் சொல்றாரு. நீ தைரியமாயிரு மகனே, உன் வீட்டை எல்லாம் கட்ட முடியும். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். நீங்க தைரியமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்க வீட்டில் பேசுகிறதெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை நல்ல வார்த்தை சொல்லுகிறதுக்குரியதா இருக்க மாட்டார்கள். கோபம் வரும், எப்படியும் தொலைந்து போ என்று சொல்லாதீங்க. நல்ல வார்த்தை, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுங்க. மனதோட நல்ல காரியங்களை சொல்லுங்க. கோபம் வந்தா அதே இன்டென்சிட்டியில நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுங்க. தீய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அதிகாரம் உண்டு, அதுக்கு நல்ல வல்லமை உண்டு, பலன் உண்டு, அது கிரியை செய்யும். அதனால நல்ல வார்த்தை பேசணும்.
ஹல்லேலூயா. முடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆகுது, 1:30 மணிக்கு ஆக போகிறது. முடிக்க விரும்புகின்றேன். மனநிலையை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு இப்போது நேரமில்லை. எப்படிப்பட்டதான மனநிலையோடு இருக்க வேண்டும்? கிராட்டிடியூடாக இருக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை வீட்டில் பேசுகிறது. நான் சொல்லுகின்றது என் பிள்ளைகளுக்கு, நீ எது படித்தாலும் எது செய்தாலும் கர்த்தர் வெற்றி தருவார்னு தான் சொல்லுவேன். தைரியமாக சொல்லணும். நமக்கு நோய் ஏதோ 40 வயது தாண்டினா நோய் வருமோன்னு சொல்லாதீங்க. ஒன்றும் வராது. கர்த்தர் என்னோடு கூட உண்டு. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார். நான் நோயாளி ஆக மாட்டேன். என் பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க. பிள்ளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, எக்ஸாம் எழுத போனான், கிடைக்கும்ப்பா, நான் ஜோமனியாச்சு, கண்டிப்பாக கிடைக்கும். அவனை நல்ல வழியில் நடத்து. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எது சொன்னாலும். கடந்த நாளில் என் பிள்ளைக்கு ஒரு எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் உலகத்திலே மிக கடினமான எக்ஸாமினேஷன். USMLE எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸ்டெப் 1 எக்ஸாமினேஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாமினேஷன். 3 அமெரிக்காவில் MD படிப்பதற்காக 3 வருடம் படித்தாலும் வெற்றி பெற முடியாதது 6 மாசத்தில் அவள் வெற்றி பெற்றிருக்கிறாள். ஹல்லேலூயா. வெற்றி நான் சொல்லி நான் பெருமைப்படுவதில்ல. என் ஆண்டவரின் நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். நான் சொல்லிய வார்த்தை மிகவும் கடினமான ஒரு எக்ஸாம். 8 மணிக்கூர் எழுத வேண்டும். அதனுடைய தன்மையை நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட தேர்வு என்று உங்களுக்கு தெரியும். அதை விசாரிக்கின்ற போது நான் சொன்னது, ஒவ்வொருத்தனையும் வந்து சொல்லுவான், அம்மா நான் சொல்லேன், ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாச்சு, நீ தைரியமாறு. நான் அதுக்கு பிறகு எனக்கு கவலையே இல்லை. ஜெபம் பண்ணியாச்சு, விசுவாசித்தாச்சு, நல்ல வார்த்தை, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வெற்றியை கொடுத்தாயிற்று. கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அவ பாஸ் பண்ணி அந்த சந்தோஷத்தை குதிகலித்து எண்ணி பார்க்க முடியாத போது எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? அம்மா சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். ஏசப்பா வெட்டி தந்தாச்சு, ஏசப்பா வெட்டி தந்தாச்சு, தந்தாச்சு. முடியாததை முடியும் என்று சொல்லி செய்கிறதற்கு என் தேவனால் ஆகும் என்று சொன்னால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்கின்ற போது செய்ய முடியாது, இது முடியாது, எத்தனை பேர் ஆலோசனை கேட்கின்றார்கள். அவள் ஒரு டெஸ்டிமனி ஒரு ஆப்பில் பகிர்ந்திருந்தாள். அப்போது praise the Lord, glory to Jesus. எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் throughout the worldல இருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கிறிஸ்தவள் இந்த நிலையிலே இப்படி ஒரு நற்செய்தி பகிர்ந்தது இப்போதுதான். ஆயிரக்கணக்கில் படிப்பில் உயர்ந்தவர்கள், மிக பெரியவர்கள் இருக்கின்றதான ஒரு ஆப். அந்த நன்றியை கேட்கின்ற போது, ஆண்டவரை துதிக்கின்ற போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது வேறு ஒன்றுமல்ல, வீட்டில் பேசப்படுகிற வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள். எப்போது நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். உயர்ந்திருப்பேன், நான் தாழ்ந்து போக மாட்டேன், நான் வெற்றி அடைவேன், நான் மேன்மையாயிருப்பேன், என் பிள்ளைகள் மேன்மையாயிருப்பார்கள், என் பிள்ளைகள் உயர்த்தப்பட்டிருப்பார்கள், நான் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி இருக்குமோ என்றல்ல, எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக attitude, மனநிலை. மனநிலைக்கு நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டியது, என் அன்பு தேவ ஜனமே, gratitude book என்று நீங்கள் ஒன்று எழுதிக் கொள்ளுங்கள். நன்றி. ஆண்டவர் செய்த மற்ற காரியங்களை ஒன்றும் சொல்கிறதற்கு எனக்கு நேரமில்லை. நன்றி சொல்லுங்கள். இருக்கிறதற்கு நன்றி சொல்லுங்கள். குறை கூறாதிருங்கள். ஒரு gratitude book நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஒரு விஷன் போர்டு தயாரிக்க சொன்னேன். விஷன் உங்களுடைய தரிசன பலகை. இரண்டாவதாக ஒரு கிராட்டிடியூட், நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வையுங்கள். ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த ஒவ்வொன்றிற்கும், செய்த நன்மைகளுக்காக அது அந்த நல்ல மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது எல்லாம் வெற்றியாக காணப்படும். ஜெபமாகிய ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுதான் நம்முடைய வீட்டிற்கு பலனாய் இருக்கிறது. இந்த குடும்பத்திற்கு சத்துரு உள்ளே வருவான் என்றால், ஜெபம் இல்லை என்றால் அவன் உள்ளே வருவான். தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுப்பார். நீங்கள் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். எந்த காரியத்தை கேட்டாலும், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமா, அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார், எல்லாம் செய்து தருவார். நான் வீட்டில் பழகின்ற
வசனங்கள் 112 சங்கீதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு சொல்லி இருக்கின்றேன், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். நாங்கள் சேர்ந்து காணாமல் படிக்க, அதாவது வேதத்தை பார்க்காமலே சொல்லுகிறது. 112 சங்கீதம், 128 சங்கீதம், 121 சங்கீதம், 91 சங்கீதம், முதல் 2 112 128 கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம் வீட்டில் தங்கி இருப்பதற்காக, 121 ஆண்டவரிடத்திலிருந்து உதவிக்காக, 91 சங்கீதம் கர்த்தருடைய பாதுகாப்பிற்காக. ஒரு தாயாக நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் செபியுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி குடும்பமாய் சேர்ந்திருந்து ஜெபியுங்கள், தனியறையில் ஜெபியுங்கள். உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அநேக அனுபவங்கள் உண்டு. என் ஆண்டவருக்கு சித்தமானால் இனி வரும் நாட்களில் எனக்கு என்றைக்காவது சமயம் கிடைக்கின்ற போது என்னுடைய சாட்சியை பகருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அடுத்த செஷன் இப்போது நடத்துகிறதற்கு நேரம் இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த காரியத்திலே நாம் இன்றைக்கு காயப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வீடு கட்டப்பட முடியாதபடி நம்முடைய அன்பில் குறைவு இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவு குறைவுபட்டிருக்கிறதா? வார்த்தை பேசுகிறது, நாம் நேர்மறையான வார்த்தைகளை பேசுகிறோமா, எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறோமா? நேர்மறையான வார்த்தைகள், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், விசுவாச வார்த்தைகளே பேசுங்கள், நன்மையான வார்த்தையை பேசுங்கள். வாழ்க்கை தொலைந்தது என்று சொல்லாதிருங்கள், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய மனநிலை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள் எப்போதும் இருக்கட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள், செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகள் குறும்பு செய்கின்ற போது ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கொடுத்தமைக்காக நன்றி என்று சொல்லுங்கள். இல்லாதவர்கள் வேதனைப்படும் போது உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே அதற்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதா, அதற்கான வசதிகளை அதை முறுமுறுக்காதிருங்கள். கொடுத்ததுனால தானே கட்ட வேண்டியது இருக்கிறது. என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறீர்களோ அதை தந்தமைக்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, கொடுத்த சுகத்திற்காக, கொடுத்த பலத்திற்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தி ஒரு கிராட்டிடியூட் புக்கை நீங்கள் உண்டாக்குங்கள். அடுத்ததாக ஆன்சர்ட் பிரேயர், ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது என்றதான ஒரு புக்கையும் நீங்கள் டயரியை கீப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த காரியத்திலே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் அது எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்சர்ட் பிரேயர் புக், ஆன்சர்ட் பிரேயர் டயரி. ஒன்று தரிசன பலகை, இன்னொன்று நம்முடைய விஷனை குறித்த ஒரு பலகை, இன்னொன்று கிராட்டிடியூட் புக். நன்றி, ஆண்டவருக்கு எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும், அந்த நல்ல சிந்தை, நல்ல மனநிலை இருக்கட்டும். மூன்றாவதாக ஜெபித்து கிடைத்த பதில்களுக்கான ஒரு புத்தகத்தை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அன்பு தலைக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற போது, நல்ல மனநிலையோடு, நல்ல ஜெபத்தோடு நீங்கள் இருக்கின்ற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடு கட்டப்படும். இப்போது நீங்கள் தளர்ந்திருக்கிற வேளையிலே நான் உங்களிடத்தில் வேறு ஒன்று சொல்ல விரும்பவில்லை. உங்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்று நினைத்தேன். காயப்பட்ட காயங்கள் மாறுவதற்காக நாம் சாப்பிட்டு விட்டு திருப்தியோடு வாருங்கள். உங்கள் காயங்கள் ஆறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். என்ன காயங்கள் இருக்கிறதோ அந்த காயங்களை ஆற்றி உங்களுக்கு குணமளிக்க, உங்களை சுகப்படுத்த, உங்கள் மன காயங்களை நீக்க கர்த்தர் போதுமானவர். உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.